பிசி ப்ரீவியஸ் இயர்ஸும் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 28 டேர்ம்ஸ் ஆஃப் அவன் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் whose nth term is 4n minus 3. ஓகேவா? இப்போது nth டேர்ம் கொடுத்துட்டாங்க. nth டேர்ம் என்ன? tn that is equal to 4n minus 3. ஓகேவா? இதை கொடுத்துட்டு உங்களை என்ன கேட்குறாங்கன்னா S28 கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ எஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. இவங்க டிஎன் கொடுத்ததுனால நம்மளுக்கு ஃபஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம இன்னொரு ஃபஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் வச்சு யூஸ் பண்ணுற ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஃபஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்ன? எஸ்என் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு a + l. ஓகேவா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் இதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். T1 இதுலேருந்து ஃபஸ்ட் டேர்ம் என்ன? 4 1 - 3. அப்போ என்ன வரும்? 4 - 3 1ன்னு வரும் T1. அடுத்து லாஸ்ட் டேர்ம் தான் L. ஓகேவா? லாஸ்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு L இஸ் ஈக்குவல் டு T28 விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 4 × 28 - 3ன்னு வரும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 8s are 32, ரிமைனிங் 3, 4 8s are 4 2s are 8, 11. அப்போது 122 - 3ன்னு வருமா? அப்போது 109. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அவங்க என்ன கேட்குறாங்க? S28 தான் கேட்குறாங்க. அப்போ என்னுக்கு பதிலாக 28 போடலாம். S28 விச் இஸ் ஈக்குவல் டு 28/2. ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இதுதான் ஏ ஃபஸ்ட் டேர்ம். ஏ எவ்வளோ? 1. இது கண்டுபிடிச்சிட்டோம் 109. எல் லாஸ்ட் டேர்ம் தான் 109. ஓகே, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 14. ஓகே, இது 14 × 110. ஓகேவா? ஸோ 14 × 11 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு? 14 அகெயின் 14 154 வரும். ஓகேவா? அப்போ 1540 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? பிசி ப்ரீவியஸ் இயர்ஸும் பார்த்துட்ருக்கோம். ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆஃப் த அரித்மெட்டிக் சீரியஸ் 24 + 21 + 18 + 15 எக்ஸெட்ரா டு பி டேக்கன் கண்டினியூஸ்லி ஷோ தட் த சம் இஸ் -351 சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன கிவனில் கொடுத்துருக்காங்க? எஸ்எனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க -351ன்ட்டு. உங்களை என்ன கேட்குறாங்கன்னா இந்த எண் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ கிவன் டேட்டாவிலேருந்து ஏ தான் ஃபஸ்ட்டு டேர்ம் 24. ஓகேவா? டி பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம். அப்போ 21 - 24 தட் இஸ் ஈக்குவல் டு -3. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எஸ்என்னோட ஃபார்முலா தெரியும். எஸ்என்னோட ஃபார்முலா என்ன? n/2 2a + n-1 × d விச் இஸ் ஈக்குவல் டு -351ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? n தான் கண்டுபிடிக்கணும், அது தெரியாது. ஏ தெரியும் 24. அப்போ 24னா 2 × 24 48. n கொடுத்துருக்காங்க -3. அப்போ -3 × n-1ன்னு வரும். ஓகேவா? இது விச் இஸ் ஈக்குவல் டு -351. இதில் 3 காமனாக வெளியே எடுத்துட்டா அப்போ 3n/2 வந்து இங்கே என்ன ஆகும்? 16 - n-1ன்னு ஆகிடும். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு -351. ஓகே, இப்போ எனக்கு n மட்டும்தான் வேணும். அதனால் இதை இப்போ மீதிலாம் அன்சைட் கொண்டு போயிடறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா -16 -n + 1. அப்போ இந்த சைட் போச்சுன்னா -2/3ன்னு ஆகிடும். ஓகே, இது கேன்சல் பண்ணலாமா? 3 டேபிளில் 1 டைமு 7 டைம். ஓகே, இது n, இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஆட் பண்ணுங்கள். 17 - nன்னு வரும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 7s are 4, ரிமைண்டர் 1 2 3 -234ன்னு வருதுங்க. ஸோ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா n × 17 - n வந்து -234ன்னு கிடச்சிருக்கு. இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணியும் போடலாம், இன்னொன்று செக் பண்ணியும் போடலாம். நான் வந்து இதை செக்கிங் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் 5 லாஸ்ட்டாக இருக்கனால கண்டிப்பாக 5 டேர்ம்ஸ் தான் வரும். அதனால் இது வர சான்ஸே இல்லை. ஏன்னா இங்கே 4ன்னு இருக்குது, அதனால் இது வராது. இது 24 எடுத்துக்கிறேன். 24னா இங்கே 24 - 7னா உங்களுக்கு என்ன வரும்? 4ல் 7 போச்சுன்னா 7 வரும். ஸோ 4 × 7 28 வரும். அப்போ இந்த டேர்மும் வராது. 23 செக் பண்ணுறேன். 23 இங்கே 23 போட்டிங்கன்னா இங்கே என்ன வரும்? 7ல் 3 போச்சுன்னா 23ல் 6ன்னு வரும். அப்போ 6 × 3னா 18 வரும். அப்போ இது வரவும் சான்ஸ் இல்லை. அப்போ 26 வர மட்டும் தான் சான்ஸ் இருக்குது. இப்போ செக் பண்ணி பாருங்கள். n வந்து 26ன்னு எடுத்து செக் பண்ணி பார்க்குறோம். 26, இது 17 - 26. அப்போ என்ன ஆகும்? 26. இது 17ல் 26 போச்சுன்னா 9ன்னு வருமா? -9. மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 6 9s are 54, ரிமைண்டர் 5, 2 9s are 18, 18 5 23. கரெக்டாக வருதா? அப்போ என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 26. ஓகே, டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர்ஸும் பார்த்துருக்கோம். வேல்யூ ஆஃப் 15² + 16² + 17² எக்ஸெட்ரா 28² இருக்குது. ஸோ ஸ்கொயர் ஃபார்முலா நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். ஸ்கொயர் ஃபார்முலா வந்து நம்மளுக்கு முதல் n ஏழு வர்க்கங்களின் கூடுதல் வந்து ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா
1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா n ஸ்கொயரோட ஃபார்முலா என்னென்னா n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 டிவைடட் பை 6 ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம 1லேருந்து ஆரம்பிக்கும் போது தான் அப்ளை பண்ண முடியும். பட் இங்கே 1லேருந்து கொடுக்கல, 15லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 1லேருந்து 28 ஸ்கொயர் கண்டுபிடிச்சி அதுலேருந்து 1 to 14 ஸ்கொயர் கண்டுபிடிச்சி சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடச்சிருமா. ஸோ 1லேருந்து தான் நமக்கு ஃபார்முலா தெரியும். அதனால் நான் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா 28 ஸ்கொயருக்கு கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா. பட் எனக்கு என்ன வேணும், 15லேருந்து தான் வேணும். அப்போ 14 வரைக்கும் கழிச்சிடலாமா. 14 வரைக்கும் கழிக்கும்போது இது கிடச்சிரும். ஓகே சரி, இப்போ அப்ளை பண்ணலாமா. இங்கே பாருங்கள் n 1 to up to n-னா n-க்கு ஃபார்முலா இருக்குது. இப்போ இங்கே n வந்து பார்த்திங்கன்னா 28. இப்போ n இருக்க இடத்துல நம்ம 28 போடணும். அப்போ 28 n + 1னா 29, 2n +னா 2 × 28னா 56, 1 57, 57/6ன்னு வரும். ஓகே, இந்த சைடு n எவ்வளோட 14. அப்போ 14 + 1 15, இங்கே 2 × 14 28, 29ன்னு வரும் டிவைட் பை 6. கேன்சல் பண்ணலாமா முடிஞ்ச வரைக்கும். இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2 டைமு, இது கேன்சல் பண்ணால் 1 டைமு 9 டைம். ஓகே, அப்புறம் 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 14 ஆகிடும். இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைமு, இது 5 டைமு, திரும்ப 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 7 டைம். ஸோ 2ல் 29 காமனாக இருக்கா, நான் அதை வெளியே எடுத்துறேன். அப்போ இங்கே என்ன இருக்குது 14 × 19, இங்கே மீதி எவ்வளோ இருக்குது 7 5 are 35. ஓகே, ஸோ 14 × 19ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். 4 9s are 36, ரிமைண்டர் 3, 1 9s are 9, 12 14ன்னு கிடைக்கிது. ஆட் பண்ணிங்கன்னா 226ன்னு வருது. ஸோ 29 × 226 minus 35. 236 35 போச்சுன்னா 6ல் 5 போச்சுன்னா 1, 6ல் 3 போச்சுன்னா 3, 231ன்னு வருது. அப்போ 29 × 231 மல்டிப்ளை பண்ணி போட்டால் ஆன்சர் வந்துடும். இப்போ லாஸ்ட் யூனிட் டிஜிட் பாருங்கள், 1 × 9 9 தான் வரும். இங்கே 9 வர மாதிரி எந்த ஆன்சர் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. ஓகேவா. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸ்னு பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த 12th டேர்ம் ஃப்ரம் த லாஸ்ட் டேர்ம் ஆஃப் த ஏபி -2, -4, -6, எக்ஸெட்ரா -100, -2, -4, -6, எக்ஸெட்ரா -100 கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இறுதி உறுப்பிலிருந்து கேட்குறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இந்த சீரீஸே மாற்றி எழுதிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆர்டர் ஆஃப் கண்டுபிடிக்க தான் தெரியும். அதனால் நான் சீரீஸை மாற்றி எழுதிக்கிறேன். -100, அப்போ 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ முன்னாடி டேர்ம் கண்டிப்பாக என்னவாக இருக்கும் -98 இருக்கும். அதுக்கு முன்னாடி டேர்ம் -96 இருக்கும். எக்ஸெட்ரா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா -4 -2ன்னு இருக்கும். திருப்பி எழுதிட்டேன். ஸோ இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பை தான் கேட்குறாங்க. அப்போ இங்கேருந்து 12வது உறுப்பு கண்டுபிடிக்கலாமா. 12வது உறுப்பு வேணும். அப்போது எனக்கு ஃபார்முலா தெரியும். a + n - 1 × d தான் என்னோடய ஃபார்முலா. ஓகேவா. இதுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் என்னென்னு பார்த்தோன்னா, இப்போது மாற்றி எழுதணும்னா ஃபஸ்ட் டேர்ம் வந்து -100, டி வந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் இங்கே என்ன -98 மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் மைனஸ் ஆஃப் -100ன்னு வரும். இப்போ இங்கே -98 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +100ன்னு ஆகிடும். அப்போ டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2ன்னு கிடச்சிருச்சு. இப்போ அப்ளை பண்ணலாமா. எத்தனாவது டேர்ம் கேட்குறாங்க, n 12. அப்போ டி 12 கேட்குறாங்க. அப்போ n இருக்க இடத்துல நம்ம 12 போடணும். ஏ தெரியும் -100 ப்ளஸ் என்னோட வேல்யூ என்ன 12 12 - 1 நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும் 11. டி தெரியும் 2. அப்ளை பண்ணலாமா. இப்போ -100 + 22. அப்போது மைனஸ் தான் பெருசாக இருக்குது. அப்போ மைனஸ் வரும். 100ல் 22 போச்சுன்னா 78. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா -78. ஓகேவா. டிஎன்பிசி சம்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த சம் ஆஃப் 3, 7, 11, எக்ஸெட்ரா 40 டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பாருங்கள், இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 4, இதுக்கும் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 4. அப்போ இது வந்து ஒரு ஏபி சீரீஸ். ஏபி சீரீஸில் சம் கேட்குறாங்க, எஸ்என் கேட்குறாங்க. எஸ்என்க்கு ஃபார்முலா என்ன, இங்கே என் இருக்கிறதுனால நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா SN = n/2 2a + n - 1 × d. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா. ஸோ ஏன்றது என்ன ஃபஸ்ட் டேர்ம், இங்கே என்ன 3. ஓகே, டின்றது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம். ஸோ 7 - 3 வந்து பார்த்திங்கன்னா 4. இப்போ அப்ளை பண்ணலாமா. ஸோ என்னோட வேல்யூ 40 தான் கேட்குறாங்க. ஓகேவா, 40 டேர்ம்ஸ்க்கு கேட்குறாங்க. அப்போ n வந்து 40. அப்போ 40/2 இங்கே 2 × a எவ்வளோ 3 ப்ளஸ் n - 1னா 40 - 1 39. டியோட வேல்யூ என்ன 4. ஓகே, இது கேன்சல் பண்ணிங்கன்னா 20. 2 × 3 6, 4 9s are 36, 3ன்னு வரும். 3 4s are 12, 12 + 3 15.
இப்போ 156 அப்போ 20 இன்ட்டு இதை ஆட் பண்ணிங்கன்னா 166 ஆர் 12 162ன்னு வரும் கரெக்டாக 162 மல்டிப்ளை பண்ணுங்க 0 2 2s are 4 2 6 2s are 12 ரிமைண்டர் 1 2 1s are 2 3 அப்போ 3249 இந்த சம்மோட ஆன்சர் ஓகேவா இந்த சம் பாருங்கள் ஃபைண்ட் த சம் ஆஃப் 2 + 4 + 6 எக்ஸெட்ரா 18 இருக்குது. ஸோ இந்த சம்மை வந்துட்டு நான் எல்லாத்துலேயும் 2 காமனாக இருக்கனால 2 வெளியே எடுத்துறேன். 2 வெளியே எடுத்தால் இங்கே என்ன வரும் 2 காமனாக எடுத்தால் இங்கே 1 ஆகிடும், இங்கே 2 ஆகிடும், இங்கே 3 எக்ஸெட்ரா இங்கே 14 ஆயிரும் ஓகேவா 2 வெளியே எடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு 1ல் முதல் n இயல் எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா தெரியும். அப் டு என்னன்னா என்ன ஃபார்முலா n × n + 1/2. ஸோ அந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்போது 2 இன்ட்டு n இங்கே இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது 40. அப்போ 40 × 40 + 1 அப்போ 41/2 ஓகேவா இந்த 2 கேன்சல் பண்ணலாம். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் அதுதான் ஆன்சர் 1 4s are 4 4 4s are 16 அப்போது 1640 தான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த செம்மை இன்னொரு வழியிலையும் போடலாம் n கண்டுபிடிச்சிட்டு n/2 × a + l அந்த மாதிரி போட்டாலும் ஆன்சர் வரும் ஓகேவா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸ்னு பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த சம் ஆஃப் 0.40 + 0.43 + 0.46 எக்ஸெட்ரா 1ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இது பார்க்கும்போதே தெரியுது ஒரு ஏபி சீரிஸ். ஏன்னா 0.03 0.03 இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. அப்போ ஏ வந்து பார்த்திங்கன்னா 0.40, டி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்போ 0.03ன்னு வரும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல் கொடுத்துருக்காங்க. ஓகே உங்களை என்ன கேட்குறாங்கன்னா எஸ்என் கேட்குறாங்க. எஸ்என் ஃபார்முலாவில் கண்டிப்பாக நம்மளுக்கு என் தேவைப்படுது. அப்போ முதல்ல என் கண்டுபிடிச்சிடலாம். என்னுக்கு என்ன ஃபார்முலா L - A /D + 1 ஓகேவா. ஸோ இங்கே எல் என்ன 1, ஏ எவ்வளோ 0.40 /D எவ்வளோ 0.03 + 1 ஓகே. அப்போ இங்கே என்ன வரும் 0.16 வருமா 60/0.03ன்னு வரும் ப்ளஸ் 1 நான் மேலே கீழே என்னோடய கன்வீனியன்ட் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 60/3 + 1ன்னு வரும். இது படிச்சிங்கன்னா 20 அப்போ 21 வருது ஓகேவா என் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது எஸ்னுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் n/2 a + l அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இங்கே n வந்து 21/2 n வந்து 21 அப்போ 21/2 a வந்து பார்த்திங்கன்னா 0.40 L வந்து 1 ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா 21/2 இது 1.40ன்னு வரும். 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 0.7 வரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 7s are 7 2 7s are 14 இப்போ 14.7 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ 14.7 ஓகேவா. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். என்னென்ன அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ் இந்த சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா எஸ்என் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா. எஸ்என் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5n² + 3n/2 ஓகேவா. இப்போ உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த 10th டேர்ம் அதாவது T10 எவ்வளோன்னு கேட்குறாங்க ஓகேவா. இப்போது 10th டேர்ம் எப்படி கண்டுபிடிப்பீங்க இப்போது அப் டு S10லேருந்து S9 வரைக்கும் கிடச்சிட்டு S10 கண்டுபிடிச்சி S9 கண்டுபிடிச்சி அது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு T10 கிடைக்கும் இல்லையா. புரியுதா உங்களுக்கு. அப் டு 10 டேர்ம்ஸ் இருக்கும் ஓகேவா. டேர்ம் 1 டேர்ம் 2 அப் டு டேர்ம் 10 இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது S10 அதுலேருந்து S9 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது S9 இது சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த டேர்ம் கிடச்சிரும் ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் முதல்ல S10 கண்டுபிடிக்கலாம். S10 போட்டிங்கன்னா 5 × 10² + 3 × 10/2 அப்போது 500 + 30/2 இப்போ 530/2 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 2s are 4 6 2s are 12 இப்போ 265 வருது. S9 கண்டுபிடிக்கலாமா. S9 5 × 9² + 3 × 9/2 9² 81 5 × 81 3 9s are 27/2 அப்போது 1 5s are 5 5 8s are 40 405 + 27/2 அப்போ என்ன வரும் 5 2 ரிமைனிங் 1 432/2ன்னு வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா 216 அப்போது 265லேருந்து 216 கழிங்க 15ல் 6 போச்சுன்னா 9 இங்கே 5 இருக்கும் 5ல் 1 போச்சுன்னா 4 49 இந்த சம்மோட ஆன்சர் ஓகேவா. ஸோ S10லேருந்து
S9 கழிக்கும்போது நம்மளுக்கு T10 கிடைக்கும். அதோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா 49. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். ஃபைன் த மிஸ்ஸிங் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த சம் பாருங்கள் 7, 26, 63, 124, 215, 342 இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கப்போ இது க்யூப் இல்லைன்னா ஸ்கொயராக தான் இருக்கும். க்யூபோடு இது பாருங்கள், இது 2 க்யூபுக்கு நியராக இருக்குது. அதாவது 2 க்யூப் மைனஸ் 1 இருக்குது. ஓகேங்களா? 2 க்யூப் மைனஸ் 1 கரெக்டாக 2 க்யூப் 8, 8 மைனஸ் 1 இது வருது. அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா 3 க்யூப் மைனஸ் 1 வருது. அடுத்து 4 க்யூப் மைனஸ் 1, அடுத்து 5 க்யூப் மைனஸ் 1, இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 7 க்யூப் மைனஸ் 1, ஏன்னா 7 க்யூப் வந்து நம்மளுக்கு தெரியும் 343 மைனஸ் 1. இப்போ அடுத்த டேர்ம் என்னவாக இருக்கும்? 8 க்யூப் மைனஸ் 1 இருக்கும். 8 க்யூபோட வேல்யூ என்ன? 512. 512 மைனஸ் 1 511 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா?